வீட்ல 2 முட்டையும், 1/2 டம்ளர் பால் இருந்துச்சுன்னா, வாயில வச்ச உடனே கரையிற இந்த ஸ்வீட்ட வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதில கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே இருக்காது. அது மட்டும் இல்லாம செய்றது ரொம்ப ஈஸி. இத வந்து வேக வச்சு எடுக்கணும். அதனால இட்லி பாத்திரத்தில தண்ணி ஊத்திட்டு, இட்லி தட்ட தலைகீழா போட்டு அடுப்புல எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில லைட்டா எண்ணெய தடவிட்டு ஒரு ஓரமா வச்சிரலாம். இப்ப இது செய்றதுக்கு 2 முட்டை, அதுக்கப்புறம் இந்த டேபிள் ஸ்பூன்ல பார்த்தீங்கன்னா, 3 டேபிள் ஸ்பூன் அளவு சீனி, 1 ஏலக்காய், அதுக்கப்புறம் 1/2 டம்ளர் திக்கா தண்ணி ஊத்தாம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்திருக்கேன். இப்ப ஏலக்காவையும், சீனியும் மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுட்டு, இத வந்து நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதில 2 முட்டைய உடைச்சு ஊத்திட்டு, தண்ணி ஊத்தாம 1/2 டம்ளர் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கோம்ல, அந்த பாலையும் ஊத்தி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இதில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்ப இந்த இனிப்பு வந்து தூக்கி காட்டும். இப்ப இத வந்து நல்லா வடிகட்டிட்டு, நம்ம அடுப்புல வந்து வேக வச்சு எடுத்துறலாம். இப்ப அந்த டிஃபன் பாக்ஸ்ல இத வந்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்ப இட்லி பாத்திரத்தில அந்த டிஃபன் பாக்ஸ வச்சு, அந்த மூடிய நல்லா டைட்டா மூடிட்டு, இட்லி பாத்திரத்தையும் மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுங்க. அப்ப சூப்பரான எக் புட்டிங் வந்து ரெடி ஆயிடும். இத வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.